எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தோம்னா தேர்ட் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சீரீஸில் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் காலப்பெயரினை குறிக்காத சொல்லினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் எது பார்த்தோம்னா காலப்பெயர் இல்லை. கண்ணிலை, நிமிடம், நாள் இதெல்லாமே காலம். கண்ணிலை பார்த்தோம்னா சினப்பெயரில் வரும். அடுத்து பொறுத்துக. தொழிற்பெயர் பாடுதல், சினைப்பெயர் கை, காலப்பெயர் சித்திரை, இடப்பெயர் பூங்கா, பொருட்பெயர் பறவை. நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் டேஸ் ஆகும். இடுகுறி, இடுகுறி பெயர். ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது டேஸ் எனப்படும். அதாவது இடுகுறி பெயர்னா என்ன எடுத்துக்கலாம், காடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது குறிப்பா கருவேலங்காடுன்னு எடுத்துக்கலாம். குறிப்பா கருவேலங்காடு மட்டும் குறிக்குது. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, இடுகுறி சிறப்பு பெயர். இதே பொதுவா காடுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது பொது பெயர். 15 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? ஸோ அது ஃபர்ஸ்ட் பா வகை என்னன்னு தெரியணும். பா வகை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரோசை என்னன்னு இது பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்னது வெண்பாவால தான் எழுதப்பட்டிருக்கு. எக்ஸப்ட் ஒரு ரெண்டு இதுக்கு பதிலாக. ஸோ இந்த வெண்பா எதால் ஆகானது ஆன என்ன ஓசை அப்படின்னு பார்த்தோம்னா செப்பல் ஓசை. ஓகேங்களா? ஓகே. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். 4ம் 2ன்றது அடி, அடியை ஒன்று சொல்லும். இப்போ 4ம் 2ம் 4 என்னது 4 அடி, 4 அடியா. திருக்குறள் எத்தனை அடி வரும்? 2 அடி. அப்ப திருக்குறள். புறத்துவரப்பு எல்லாம் எவன் செய்யும் குறளினை நிறைவு செய்க. அதாவது இங்கு யாக்கை அகத்து உறப்புன்னு வரும். இல்லவருக்கு, அதாவது அன்பு இல்லாதவருக்கு அது மேல உறுப்பு மட்டும் இருந்தா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இல்லாதவங்களுக்கு அந்த உறுப்புல இருந்தா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மலதலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். இனிமை 40. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் என்னும் அடிகள் இடம்பெறும் நூல். நாலடியார். கைநிலை எனும் நூலின் திணை வைப்பு முறை. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர். கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம், பிரிங்கராசம் இதெல்லாம் கரிசலாங்கண்ணி குறிக்கிற பெயர். குறிக்காத பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சிங்கவல்லி. கேண்மை அதோட எதிர்ச்சொல். கேண்மைனா பொருள் நட்பு, அதுக்கு ஆப்போசிட் பகை. அப்ப ஆன்சர் பகை. சம்புவின் கனி என குறிக்கப்படுவது. அதாவது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு நல்ல அழகா இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுன்னா போயிட்டு வண்டு உட்காந்துருக்கும் அந்த செடி மேல. அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கோ அது நாவல் பழமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அது என்ன பண்ணும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாவல் பழத்தை எடுக்குவோம். இப்ப வண்டு இப்படிதான் இருக்கும். அதுவும் நாவல் பழம் ஒரே மாத்தாங்க கலர் கிட்டத்தட்ட. எடுக்க போகும்போது அது என்ன நினைச்சுக்குமா, அந்த வண்டு என்ன நினைச்சுக்குமா, அந்த பொண்ணோட கை இப்படி எடுக்கிறாங்களா, கை இப்படி குவிச்சுதான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கை எப்படி இருக்குன்னா தாமரை பூ மாதிரி இருக்கான். அது என்ன நினைச்சுக்கிட்டுச்சுன்னா, ஐயோ தாமரை பூவில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, அதாவது இப்ப பொழுது வேற போயிட்டு இருக்கு, போகும்போது மூடிக்குமே நம்ம மாட்டிக்குவோமே, அதனால
எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, அது எஸ்கேப் ஆயிட்டு போகுமா. அப்ப அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்படுமா, இது என்ன நாவல் பழம் பறக்குது, இது என்ன பழமா இல்ல வண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஆச்சரியப்படுவோம். ஸோ அந்த செயல் வந்து இந்த மாதிரி பொருளை கொண்டுதான் அமையும். ஓகேங்களா. ஸோ அந்த வண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சம்புவின் கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் என்னது, நாவல் பழம். ஓகேங்களா. ஓகே. புலங்களுக்கு அற்ற அந்த நாளை என்று பாராட்டப்படுபவர் கபிலர். விளம்பி என்பது டேஸ் பெயர். ஸோ விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பழமொழி 400 எழுதுனது விளம்பி நாகனார். அதுல விளம்பி அப்படின்றது என்ன பெயர், ஊர் பெயர். அவரோட ஊர் தான் என்னது, விளம்பி. ஓகே. பொருந்தாதது எது, சொற்பொருள் தருக கொடுத்துருக்கு, அதுல பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. ஆர்வலர்னா அன்புடையார், புன்கண்ணினார் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். என்புனா என்னது, எலும்பு அப்படின்னுவாங்க, உடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிக்குவாங்க. ஓகே. பொருந்தாதது எது, சொற்பொருள் தருக. வழக்கு, வாழ்க்கை நெறி, ஆறுரி, அருமையான உயிர், என்பு, எலும்பு, ஈனும், பெறும். ஸோ இதுல பொருந்தாதது ஈனும். ஓகே. அதே மாதிரி தான். பொருந்தாதது எது, சொற்பொருள் தருக. நண்பு, நண்புனா நட்பு. பொருந்தாதது சொற்பொருள் தருக. மரம், வீரம், என்பில்லது, எலும்பு இல்லாதது, அதாவது புழுவை குறிக்கிறாங்க. அன்பில்லதுன்னா அன்பில்லாத உயிர்கள். கேரளா என்னது, பன்றி. நவ்வினாதான் மான், நவ்வி. அப்புறம் என்ன உலை, உலை வந்து ஒரு வகை மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேற பேர் இருக்கு. ஓகே. பொருந்தாது எது, பிரித்தறிதல். பைங்குல், பைங்குல் எப்படி பிரிப்பாங்க, பசுமை கூட்டல் கூழ்னு வரும். கீழ்கணக்கில் உள்ள அகப்பொருள் நூல்களில் இதுவே பெரிதானது. இது எத்தனை இருக்கும், 70, இதுல 50, இதுல 150, இது 40, பேர்ல இருக்கு. ஸோ இதுதான் 150 தான் அதிகமா இருக்கு, அப்படிதான் அது பெருசு. அடுத்து கைநிலை நூலின் ஆசிரியர் யார். இதுக்கு நான் லெசன் நடக்கும் போது சொன்னேன். அதாவது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் 17 கீழ்கணக்கு ஃபுல்லாக தொகுத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லெசன் ஒரு இதே போட்டிருக்கேன். நான் பிளேலிஸ்ட்ல இருக்கும் தமிழ் கம்ப்ளீட் நோட்ஸ்ல. ஸோ அதில் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது இதுக்கு நான் ஷார்ட் கட்டாக சொல்லியிருப்பேன். வேணா கூட போய் பாருங்க. புல்லங்காடனார். கையில என்ன பண்ணுவாங்க, புல்ல என்ன பண்ணுவாங்க, கையில பிடுங்குவாங்க இல்லையா, அது புல்லாங்காடனார். காட்டுல போய் என்ன பண்ணாங்க, கையால புல்ல பிடுங்கினாங்க அப்படின்ட்டு. ஓகே. திணைமொழி 50 நூலின் ஆசிரியர் கண்ணஞ்சேந்தனார். அடுத்து உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் பெயருக்கு டேஸ் என்று பெயர். ஈஸி, பொருட்பெயர். அவ்வளவுதான், முடிஞ்சு. கீழ் கொடுக்கப்பட்டவர்கள் பண்பு பெயரை குறிக்காத சொல்லினை தேர்ந்தெடுக்கவும். சதுரம், அதோட என்னது, வடிவ பண்பு. நன்மை, அதோடைய பண்பு. செம்மைன்றது அதோட நிறப்பண்பு. கண்ணுன்றது என்னது, உறுப்பு. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கண். மலையின் திவலைகள் போலவும் உயர்ந்தோங்கி பொலிக என வாழ்த்தி பாடியவர் யார். ஔவையார். ஏற்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடப்பெறும் நூல் எது. களவழி 40. அகப்பொருள் கூறும் 17 கீழ்கணக்கு நூல்களில் சிறிய நூல் எது. நம்ம பெருசு நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி சின்னது எது. இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40. இப்ப பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா ரெண்டு பார்த்தோம்னா அறநூல்கள் அந்த இதுல வந்துடும். இது பார்த்தோம்னா என்னது, புறநூல்கள்ல வரும். ஸோ இருக்கிறதுல அகநூல் எதுன்னு பார்த்தோம்னா 40. ஓகே. 550 நூலின் ஆசிரியர் பொறையனார். மாறன் பொறையனார். 570 நூலின் ஆசிரியர் மூவதையார். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் தொழில் பயின்று வரும் ஆகு பெயர். வெள்ளை என்பது என்னது, கலர், நிறப்பண்பு. என்னது, பண்பாகு பெயர்.
அதாவது வெள்ளைன்றது சுண்ணாம்பை குறிக்கும். ஸோ அந்த சுண்ணாம்பை சொல்லாம அந்த சுண்ணாம்பு கலரான வெள்ளை இந்த வெள்ளைன்ற கலர் பார்த்தோன்னா அந்த சுண்ணாம்புக்கு ஆகி வர்றதுனால எனது பண்பாகு பெயர். ஓகே, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. சலசல, விறுவிறு, மலமல, பாம்பு பாம்பு பாம்பு. பாம்பு பாம்பு பாம்பு. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா அடுக்கு தொடர்ல வரும். இது 3 என்னன்னா இரட்டை கிளவி வரும். இரட்டை கிளவினா என்ன? பிரிச்சா பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. இரட்டை கிளவி போல சேர்ந்து இணைந்து இருங்கள், பிரித்தால் பொருள் தராதுன்னு என்னன்னு சொல்லுவாங்க, சொரதாவன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிரிச்சா பொருள் தராது. இதுக்கு என்ன இந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இரட்டை கிளவி பார்த்தோம்னா அது பேரு இரட்டை கிளவின்னு பேரு அது 2ஆ மட்டும்தான் வரும். சலசல, விறுவிறு, மலமலன்னு வரும். இது பார்த்தோம்னா இந்த மாதிரி 2 டைம் மேல வரும் அடுக்கு தொடர். ஓகேங்களா? அந்த மாதிரி கேப் வராம வரும், இது கேப் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு புக்ல கொடுத்துருப்பாங்க, தமிழ் புக்ல லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்போம். ஓகே, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது என்ன வகையான ஆகு பெயர்? இடவாகு பெயர். ஸோ சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வேணா தமிழ்நாடு டீம் தான் வெற்றி பெற்றுச்சு, அணிதான் வெற்றி பெற்றுச்சு. அதனால அந்த அணின்றது தமிழ்நாடு அப்படின்ற இடத்துக்கு ஆகி வர்றதுனால அது இடவாகு பெயர். அடுக்கு தொடர் எதன் காரணமாக தோன்றாது? அடைமொழி அதன் காரணமா தோணாது. அடைமொழி காரணமா தோன்றது என்னது? இரட்டை கிளவி. அதாவது காரணமான்றதோட அதாவது பார்த்தோம்னா இப்ப சடுகுடு குடுகுடு என்று ஓடினான், சலசலவென்று ஓடியது, வேற என்ன படபடவென்று வெடித்தது. ஸோ இந்த மாதிரி வினைக்கு அடைமொழியா வரட்டும் பார்த்தோம்னா இரட்டை கிளவி. ஓகேங்களா? ஸோ மற்றபடி அடுக்கு தொடர் பார்த்தோம்னா விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், ஸோ இந்த மாதிரி இதனால தோன்றதான் பார்த்தோம்னா அடுக்கு தொடர். ஸோ நம்ம பாம்பு 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 பார்த்தோம், அது என்னது? அச்சம், அச்சத்தால எழுறது. ஓகேங்களா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், அது என்னது? விரைவு, வேகமா போனதுனால அந்த மாதிரி. இதே பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இரட்டை கிளவி குடுகுடு, சட சட, இதெல்லாம் என்னது? அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வினை வரும், அந்த வினைக்கு அடைமொழியா வரும். அந்த அதாவது இப்ப படப்படன்னு பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அது என்னது? அந்த சவுண்டு குறிக்குது, மழை பெய்கிறது அப்படின்னும் போது. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதுக்கு அடைமொழியா வரும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வினைக்கு அடைமொழியாக வருவது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். கேட்டாங்கன்னா இரட்டை கிளவி. அடுத்து, டிசம்பர் பூச்சொடிநாள் என்பது எந்த வகையான ஆகு பெயர்? காலவாகு பெயர். டிசம்பர் பூன்னு வந்துச்சு. ஸோ டிசம்பர்னா டிசம்பரை சூடல, இந்த டிசம்பர்ன்ற டைம்ல பூக்கிற பூன்றனால அதுக்கு டிசம்பர் பூ அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ அந்த டிசம்பர் பூன்றது பார்த்தோம்னா டிசம்பருக்கு ஆகி அந்த காலத்துக்கு ஆகி வரனால அது நிறைய காலவாகு பெயர். பொங்கல் உண்டான தொழில் பயின்று வந்துள்ள ஆகு பெயர். தொழிலாகு பெயர். பொங்கல்ன்றதுனா பொங்கி வருது, ஒரு வினையை குறிக்கிறது, ஒரு தொழிலை குறிக்கிறது. ஸோ அந்த பொங்கல்ன்றது பார்த்தோம்னா அதே சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு சாப்பிட்ற பொருள். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற பொருள் அந்த பொங்கி வர அந்த வினை ஆகி அந்த வினைக்கு ஆகி வர்றதுனால ஒரு தொழிலுக்கு ஆகி வரனால என்ன சொல்றாங்கன்னா தொழிலாகு பெயர். நாலடி நானூறு என்று குறிக்கப்பெறும் நூல். நாலடியார். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? துண்டு, கட்டுவடம், நான்மணி கடிகை, இந்த மாதிரி பல பெயர்கள் வரும். தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் இது. சோ போர்னு வந்தாச்சு, கழுமலம்ல போர் வந்தாச்சு அப்படின்னும் போது என்னது? களவழி 40. அடுத்து, விடுபட்டதை நிரப்புக்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர். ஒரு குறள். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர், புன்கணீர் பூசல் தரும். அன்புக்கு அடக்கி வைக்கிற தாள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் கிடையாது. நாம நம்மளுக்கு நெருங்கி இருக்கிறவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளே அறியாம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணுல கண்ணீர் வரும். ஸோ அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்புக்கு அடைக்கிற தாள்லாம் எதுவுமே கிடையாதுன்றாங்க. பழமொழி 400 நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஸோ ஒரு பேர்லயே வந்துச்சு 400. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? நான்மணி கடிகை. ஆசிரியர் விளம்பினாகனார். பொருந்தாத எது? சொற்பொருள் தருக. மடவார் ஆண்கள், தகைசால் பண்பில் சிறந்த, மனக்கினிய மனத்துக்கு இனிய, காதல் புலவர், அன்பு மக்கள். மடவார்னா பெண்கள், ஆண்கள் வராது. நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன?
நாய்க்கால் வந்து எப்படி நாய் வந்து சிறுவிரல் போல் எப்படி வந்து ஒன்னா சேர்ந்து இருக்குதோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து என்னது ஈயோட கால் எவ்வளவு தூரமா இருக்கோ ஆஹ் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, உதவுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து என்னது, அந்த மாதிரி இருக்கிற உதவி, அந்த நட்பு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இதே பார்த்தோம்னா வாய்க்கால் வந்து தண்ணி கொண்டு வர இடம் எங்கேயோ இருக்கும், கிணறு. பட் வந்து வயல் எங்கேயோ இருக்கும். அங்கிருந்து தண்ணி இந்த வாய்க்கால் என்ன பண்ணும், தண்ணி கொண்டு வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நாய்க்கால் போல நெருங்கி இருந்தும் ஈக்கால் அளவு கூட நமக்கு என்ன உதவி செய்ய மாட்டாங்க. பட் இந்த வாய்க்கால் வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஒருத்தவங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அடுத்தவங்க வந்து உதவி செய்யும் அந்த வயலுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கத்தான் நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாலடியார் சமண முனிவர். பொருந்தாதது சொற்பொருள் தருக. செய்மை அருகில், செய் வயல், அணையார் போன்றோர் அணியர் நெருங்கியிருப்பவர். செய்மை அருகில், செய்மைனா எனது தூரம், தொலைவு. சிறுபஞ்சம் நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள், டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. கொஸ்டின் வந்து நான் நோட் பண்ணும், கடவுள் வாழ்த்துடனா இல்ல கடவுள் வாழ்த்து இல்லாமலா அப்படின்றது நோட் பண்ணும். மேக்சிமம் இப்படி கேட்பாங்க. 97. இனியவை 40 நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஓகே, பேர்ல இருக்கு 40. ஸோ 40. திரிகடுகம் நூல் டேஸ் வெண்பாக்களை உடையது. 100. பொருந்தாதது எது, சொற்பொருள் தருக. தேற்றாத்தான் கடைபிடிக்காதவன் வனத்து அழகு, தூறு சினம் வித்து விதை. தூறுனா சினம் வராது, புதர், தூறுனா புதர். பொருந்தாதது எது, சொற்பொருள் தருக. அறிகை அறிதல் வேண்டும், தானை படை, கடனை கடமை, கேண்மை பகைமை. கேண்மை பகைமை, கேண்மைனா நட்பு. அந்நாடு வேற்றுநாடு ஆக தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். ஆன்சர் வந்து இதுதான், பழமொழி 400 முன்றுரை அடையினார். டேஸ் என்பது சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலான உயரியார கருத்துக்களை ஏழாதில் வலியுறுத்தி கூறுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஏழாதியில வந்து பார்த்தோம்னா சமண சமயம் சேர்ந்தது. அது பார்த்தோம்னா அந்த சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை இந்த மாதிரியான உயர கருத்துக்களை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ ஏழாதி வந்து எழுதுனது யாரு, அந்த ஏழாதி எழுதுனவங்க யாரு? கனிமேதாவியார். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலின் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை, காதலின் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிளா. முதுமொழி காஞ்சில எல்லா பாட்டுமே எப்படி ஆரம்பிக்கும்னா ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கும். ஸோ இதுல மொத்தம் பார்த்தோம்னா 10 அதிகாரம், 10 அதிகாரத்துக்கு ஒன்னொன்னுக்கு 10 பாடல், மொத்தம் 100 பாடல்கள். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல். திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம் பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இதுவுமே அறம் பொருள் இன்பம் பிரிச்சிருப்பாங்க. நாலடியார். பழமொழியை முதுமொழி என்று குறிப்பிட்டவர். தொல்காப்பியர். அறவரக்கோவை என குறிப்பிடும் நூல். முதுமொழி காஞ்சி. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது. சினையாகு பெயர். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது டேஸ் எனப்படும். ஸோ காரணம் சொல்லியாச்சு. ஸோ காரணம் பொதுவாக குறிக்குதுன்னு சொன்னனால பொது பெயர், காரணம் பொது பெயர். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் இடுகுறி சிறப்பு பெயரினை தேர்ந்தெடுக.
வாழை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் காரண பெயர் அல்லாத ஒன்றினை தேர்ந்தெடுக. கருவேலங்காடு. மீதி நாற்காலி, கரும்பலகை, வலை எல்லாமே எனது காரண பெயர். கனிமீர அவையர் அவர்களின் காலம். ஐந்தாம் நூற்றாண்டு. சிறுபஞ்ச மூலம் நூலில் கூறப்பட்டுள்ள 5 மூலிகையின் பெயர்கள் என்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சிறுபஞ்ச மூலம் நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன? 5. பஞ்சம் வந்தாச்சு, பஞ்சம்னா 5. 5. பொருந்தாதது எது? சொற்பொருள். செலவர் வஞ்சகர், மண்ணுயிர், நிலை பெற்ற உயிர், கேழல் பன்றி, நவ்வி சிறுத்தை. நவ்வினா என்னது? மான். சிறுத்தை கிடையாது. கீழ்கண்ட கூற்று யாரை பற்றியது? இவரை சேராளுதோ நல்லாதான் என்று பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு பாயிரம் என்னன்னு சொல்லுது? சேராளுதோ நல்லாதான் சொல்லுது. இதனால் இவர் போர் வீரராக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. யார் அது? என்னன்னு சொல்லுவாங்க? சேராளுதோ நல்லாதான் வந்துருச்சு. அப்ப யாரு? நல்லாதனார். பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. குளவி, குழந்தை, பிணி நோய், மயரி மயக்கம், கலரும் மகிழும். கலரும் மகிழும் அதுதான் பொருந்தாதது. ஓகே. மதுரை தமிழாசிரியர் மகனா பூதஞ்சேந்தனார் அவர்களின் காலம். இரண்டாம் நூற்றாண்டு. முன்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் வெற்றி. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். திரிக்கடுகம். நல்லாதனார். பொருந்தாதது சொற்பொருள் தருக. உண்பொழுது, உண்ணும் பொழுது, பெரினும், பெற்றாலும், பால் பற்றி, பல பக்க சார்பு, தோல் வற்றி, தோல் சுருங்கி. பால் பற்றி அதாவது ஒரு பக்க சார்புன்னு, ஒரு பக்கமா இருந்து பேசாம பேசுறது. ஓகே. நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? மலர்தலை உலகத்து மக்கட்கெல்லாம் வருமா? இல்ல, அது வேற. அது வேற. சரி. புறநானூறு மூசிக்கியரனார். அரண் 15 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை. அறநூல்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார்? திருமூலர். பொருந்தாது எது? அறுசுவையின் பயன்கள். இனிப்பு, வளம், துவர்ப்பு இனிப்பு, வளம், துவர்ப்பு, ஆற்றல், கைப்பு, மென்மை, கார்ப்பு, உணர்வு, உவர்ப்பு, தெளிவு, புளிப்பு, இனிமை. இவற்றில் ஏதும் இல்லை. இதுல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. தப்பா இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. எல்லாமே கரெக்டு தான். மஞ்சள் கமலுக்கு எலியை மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருகின்ற மூலிகை செடி எது? கீழாநெல்லி. எந்த மூலிகை செடி சிங்கவல்லி என்று வேறு பெயரில் வழங்கப்படும்? தூதுவாழை. ஓகே. பொருந்தாது எது? சொற்பொருள் தருக. ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் புகழை தரும், உணர்வு, நல்லெண்ணம், கேளல் மான். கேளல் பன்றி நம்ம வேணதான் பார்த்தோம். ஓகே. கடிகை என்றால் என்ன? டேஸ் என்பது பொருள். அணிகலன். எந்த மூலிகை செடி பட்டை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும்? அயன் சக்தி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முருங்கைக்கீரை. வேடு கட்டுதல் என்பதன் பொருள்.
சட்டியின் வாயை மெல்லிய துணியால் மூடி கட்டுதல். இரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சட்காமலை முதலிய நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது. அது கண் பார்வையை தெளிவாக்கும், நரையை போக்கும். கரிசலாங்கண்ணி. நச்சினா கிரியன் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ள பாடல்களை இயற்றிய ஆசிரியர். ஆசிரியர் மதுரை கூடலூக்கிலா. ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது நல்லுரை ஆசிரியர் வந்து மேற்கோளாக கையாண்டுள்ளனன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு பாடல். அந்த பாடல் எழுதின ஆசிரியர் மதுரை கூடலூக்கிலார். ஓகே, பட் அந்த பாடல், அந்த நூல் பேர் என்ன, அந்த கீழ்கணக்கு நூல் பேர் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்னும் சொல் வரும் நூல். முன்னாவே என்னது, த்ரீ கடுகம் முடிஞ்சு. இன்னா 40 நூலின் ஆசிரியர். கபிலர். ஓகே, அவர் எழுதின இன்னொரு நூல் பேர் என்ன, அதே கீழ்கணக்கு நூல் எழுதியிருப்பார், இன்னொன்னு சொல்லுங்க. சிறுபஞ்ச நூலம். சரி, சிறுபஞ்ச மூலம் நூல் யார் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. ஸோ சிறுபஞ்ச மூலம் அம்மை அப்படின்ற வனப்பிற்கு உரியதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அது அப்படின்னு சொன்னது யாரு, தொல்காப்பியர். கனிமேதாவியர் எழுதிய மற்றொரு நூல் எது. திணைமாலை 150. சரி, அவளுக்கு நான் இன்னொரு அந்த ஒரு 2 நூல் எழுதியிருக்கான்னு பார்த்தாச்சு. அதுல திணைமாலை 150 ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்தாக விளங்கும் மூலிகை செடி. குப்பைமேனி. ஓகே, குமரி என்ற பெயரால் அழைக்கப்படும் மூலிகை எது. என்னன்னு சொல்லுவாங்க, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க இது கொடுத்தா சரியாகுவாங்க. கச்சாலை. எந்த மூலிகை செடியை ஞான பச்சிலை என்று வள்ளலார் போற்றுகிறார். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தூதுவாளை. கனிமேதாவியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர். சமணம். ஓகே, டேஸ் என்பவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணவர் என கூறுகிறது. அதாவது சாரி, என்ன டேஸ் கூறுகிறது, இங்க டேஸ் செட் பண்ணிக்க. டேஸ் என்பவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணவர் என டேஸ் கூறுகிறது. ஓகேங்களா. காரியாசன் அப்படின்றவரை மதுரை தமிழாசிரியரின் தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. ஓகே, பொருந்தாதது எது, சொற்பொருள் தருக. வணங்கி, பணிந்து, மாண்டார், பகைவர், நுணங்கிய நூல், நுண்ணிய நூல்கள், நோக்கி, ஆராய்ந்து. ஸோ இதுல மாண்டார் அப்படின்னா என்ன வரும், சரி ஆன்சர் சொல். மாண்டார் தான் பொருந்தது. மாண்டார்னா சான்றோர். கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன. சிறுபஞ்ச மூலம், காரியாசன். ஓகே, பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கண்ணுக்கு அழகு, காதலுக்கு அழகு, இசைக்கு அழகு, அரசனுக்கு அழகு. ஸோ இதுல பொருத்தமற்றதை தேர்வு செய்க. அரசனுக்கு அழகு என்னது, செல்வம் சேர்ப்பது கிடையாது. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கண்ணோட்டம், இரக்கம் கொள்ளுதல், எண்வனப்பு, ஆராய்ச்சிக்கு அழகு, வேந்தன், அரசன், வனப்பு, காடு. இதுல பொருத்தமற்றது என்னது, பார்த்தாலே இது வனப்புனா என்னது, அழகு இல்லையா. ஓகே, குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். இனிதுன்னு வந்தாச்சு, யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் கேட்கும்போது அந்த இனிதுன்றதை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இனியவை நாற்பது மதுரை தமிழாசிரியர் மகனார் போதஞ்சேந்தனார். மீதூன் விரும்பல் என்று கூறியவர். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது என்னது, ஔவையார் தான். பொருந்தாதது எது, ஜீரகம். ஜீரகம் தலைவலியை போக்காது. வாயு சரி, வயிற்று பொறுமலை போக்கும். அடுத்து, காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு கால நொழி போவானே என்று கூறியவர் யார். கவிமணி. ஓகே, வணங்கி வலியொழுகி மாண்டா சொல் கொண்டு
நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய இந்த பாடல் இடம்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் பேர் என்ன? ஏலாதி கனிமேதாவியா. ஓகே, அவ்வளோதான், இன்னைக்கான சீரீஸ் முடிஞ்சாச்சு. ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? பை.